மலையை மூடியிருந்தது பனிமூட்டம். மங்கலான வெளிச்சத்திலும் அசைந்து கொண்டிருந்தன மரங்கள். இப்படித்தான் இருந்தது அன்றைய தினம் காலை 11 மணிக்கும் குன்னூர் மலைப்பகுதி. ஆனால் இது அடுத்த சில மணித்துளிகளில் மாறியது. பனிமலை பட்டு எரிந்தது. நஞ்சப்பா சத்திரம் அருகே பெரும் சத்தத்துடன் ஏதோ வெடித்து சிதறுவதை அறிந்த மக்கள் பதறியடித்துக் கொண்டு அங்கு சென்ற பிறகுதான் என்ன நடந்தது என்பதே தெரிந்தது. 2 துண்டுகளாகி கிடந்த ராணுவ ஹெலிகாப்டரை கண்டதும் கிராம மக்கள் மிரண்டுதான் போனார்கள். தீயை அணைக்கும் போராட்டம் ஒருபுறம், ஹெலிகாப்டரில் பயணித்தவர்களை காப்பாற்றும் போராட்டம் மறுபுறம். அடுத்த சில மணி நேரங்களில் 13 பேரை பலிகொண்ட அந்த பயங்கர விபத்து குறித்த தகவல்கள் வெளிவந்துவிட்டன. குன்னூரில் வெந்து தணிந்த நஞ்சப்பா சத்திரம் பகுதி மட்டும் அமைதி அடையவில்லை. நாட்டையே உலுக்கிய இந்த கோர விபத்தில் முப்படை தலைமை தளபதியும் அவரது மனைவியும் கூட உயிரிழந்ததுதான் பல்வேறு கேள்விகளுக்கும் வழிவகுத்திருக்கிறது. 2015ஆம் ஆண்டு லெப்டினன்ட் ஜெனரலாக இருந்தபோதும் இது போன்றதொரு விபத்தில் சிக்கி உயிர் பிழைத்திருக்கிறார் ஜெனரல் பிபின் ராவத். இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டரில் பிபின் ராவத்துடன் மேலும் 3 பேர் பயணித்தனர். திம்மப்பூர் மாவட்ட விமானப்படை தளத்தில் ஹெலிகாப்டர் தரையிலிருந்து சுமார் 20 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருக்கும் போது விபத்துக்குள்ளானது. அப்போது பிபின் ராவத் உள்ளிட்ட அனைவரும் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினர். ஆனால் 6 ஆண்டுகளுக்கு பிறகு குன்னூர் அருகே நடந்த விபத்தில் அவரால் தப்பிக்க முடியவில்லை. கேப்டன் வருண் சிங்கை தவிர ஹெலிகாப்டரில் இருந்த எவருக்கும் அதிர்ஷ்டம் கைகூடவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். முப்படை தலைமை தளபதி உள்ளிட்ட அனைவரையும் சரளமாகத்தான் மீட்க முடிந்தது. இந்தியா இதுவரை எண்ணற்ற விபத்துக்களை சந்தித்திருக்கிறது. ஆனால் இப்படி ஒரு விபத்து என்பது நாட்டையே புரட்டி போட்டது. குறிப்பாக வான்வழி பயணத்தின் போது நடைபெற்ற விபத்துக்கள் நாட்டையே உலுக்கும் வகையிலானவை. அவற்றில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்பட்டது சுமார் 75 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. ஆம், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் இறப்புதான் அது. சுதந்திர போராட்டத்தின் போது அவர் இறப்பை சுற்றிய தகவல்கள் பெரிய அளவில் பேசப்பட்டன. இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பு 2ஆம் உலகப் போர் முடியும் தருவாயில் இருந்தது. அப்போதுதான் ஹிரோஷிமா, நாகசாகி நகரங்களில் வீசப்பட்ட அணுகுண்டு தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் பிரிட்டிஷ் ராணுவத்திடம் சரணடைந்திருந்தது ஜப்பான். அத்தருணத்தில் சிங்கப்பூரில் INA தலைமையகமான கதே மாளிகையில் இருந்தார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவரை அங்கிருந்து வெளியேறிவிடும்படி தகவல் அனுப்பினார் அன்றைய ஜப்பான் அதிபர் டோஜோ. இதையடுத்து 1945 ஆகஸ்ட் 18 அதிகாலை தன்னுடைய உதவியாளர் ஹபீபுர் ரஹ்மான் மற்றும் ஜப்பான் தளபதிகள் உட்பட 9 பேருடன் தனி விமானம் மூலம் சிங்கப்பூரை விட்டே புறப்பட்டார் நேதாஜி. எரிபொருள் நிரப்புவதற்காக இன்றைய தைவானாக இருக்கும் அன்றைய ஜப்பான் எல்லைக்குட்பட்ட மஞ்சூரியாவில் விமானம் தரையிறக்கப்பட்டுள்ளது. வழக்கம் போல் எரிபொருள் நிரப்பிவிட்டு நேதாஜி இந்தியா திரும்பி விடுவார் என்று எதிர்பார்த்தவர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் செய்திதான் கிடைத்தது. நேதாஜி பயணம் செய்த விமானம் பகல் 12:45 மணி அளவில் மஞ்சூரியாவை விட்டு புறப்படும் போது எதிர்பாராத விதமாக விபத்துக்குள்ளானதில் நேதாஜி உயிரிழந்து விட்டார் என அறிவிக்கப்பட்டது. அவரது உதவியாளர் ரஹ்மான் உள்ளிட்ட சிலர் காயங்களுடன் உயிர் தப்பினர் என்றும் தகவல் வந்து சேர்ந்தது. ஒருபுறம் அதிர்ச்சி என்றாலும் மறுபுறம் நேதாஜியின் அபிமானிகள் இந்த செய்தியை நம்பியிருக்கவில்லை. ஏனெனில் அதற்கு முன்பும் பலமுறை விமான விபத்தில் நேதாஜி இறந்துவிட்டார் என்பன போன்ற தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. பலரும் நேதாஜி சாகவில்லை என்றும் அரசின் திட்டமிட்ட சரியாக இருக்கலாம் என்ற ரீதியிலும் பேசத் தொடங்கினர். இந்தியா சுதந்திரம் அடைந்து காங்கிரஸ் தலைமையில் புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு 1956இல் இந்திய ராணுவத்தில் லெப்டினன்ட்டாக இருந்த ஷானவாஸ் கான் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைத்து உத்தரவிட்டார் ஜவஹர்லால் நேரு. ஓராண்டுக்குள் விசாரணையை முடித்த ஷானவாஸ் கான் நேதாஜி விமான விபத்தில் இறந்துவிட்டார் என்று 1957இல் அறிக்கை சமர்ப்பித்தார். இந்த அறிக்கையை 2 ஆண்டுகள் கழித்து நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தது காங்கிரஸ் அரசு. விபத்து நடந்ததாக சொல்லப்படும் மஞ்சூரியாவுக்கே போகாமல் அறைக்குள் உட்கார்ந்து தயாரிக்கப்பட்ட இந்த அறிக்கையை ஏற்க முடியாது என விமர்சித்தனர் நேதாஜியின் அபிமானிகள். ஏன், நேதாஜியின் சகோதரரும் கூட இதனை ஏற்க மறுத்தார். இதன் பிறகு இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது அமைக்கப்பட்ட கோஸ்வாமி ஆணையமும் நேதாஜி இறந்துவிட்டதாகவே கூறியது. 3ஆவதாக அமைக்கப்பட்ட நீதியரசர் MK முகர்ஜி தலைமையிலான கமிஷன் அவர் அந்த விபத்திற்கு பிறகும் உயிருடன் இருந்திருக்கலாம் என கூறியது. 1999இல் பாஜக ஆட்சியில் MK முகர்ஜி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது. விமான விபத்து நடந்ததாக சொல்லப்படும் தைவான் நாட்டு அரசிடம் 1945 பிப்ரவரியிலிருந்து டிசம்பர் மாதம் வரை நடந்த விமான விபத்துக்கள் பற்றிய விவரங்களை கேட்டது முகர்ஜி ஆணையம். அந்த காலகட்டத்தில் எந்த விமான விபத்தும் தங்கள் எல்லைக்குள் நடக்கவில்லை என அறிக்கை அளித்தது தைவான். இது மேலும் சர்ச்சைக்கு வித்திட்டது. ஆட்சி மாற்றத்தால் அந்த அறிக்கை நாடாளுமன்றத்துக்கே வராமல் போய்விட்டது. இந்திய அணுக்கருவியலின் தந்தை என்று அழைக்கப்பட்ட ஹோமி ஜே பாபாவின் மரணம் சர்வதேச கவனம் பெற்ற ஒரு மரணமாக அமைந்தது. அண்டக்கதி பற்றிய இவரது ஆராய்ச்சி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அணுவெடிப்பு, ஐசோடோப்புகள் உற்பத்தி, யுரேனியம் சுத்திகரிப்பு குறித்தெல்லாம் இந்தியாவில் ஆய்வை தொடங்கி வைத்தவர் பாபா. சர்வதேச அறிவியல் மாநாட்டில் பங்கேற்பதற்காக விமானத்தில் சென்று கொண்டிருந்த போதுதான் இவர் பயணித்த விமானம் சுவிட்சர்லாந்து அருகே விழுந்து நொறுங்கியதில் ஹோமி ஜே பாபா உயிரிழந்தார். இன்று இந்தியாவில் இருக்கும் பல அணு உலைகள் இவரது முயற்சியில் வந்தவையே. நேதாஜி குறித்தும் ஹோமி ஜே பாபா குறித்தும் பேசிக் கொண்டிருக்கும் போதே 73இல் மீண்டும் ஒரு பேரிழப்பு விமான விபத்தால் ஏற்பட்டது. சென்னை மாகாண முதலமைச்சராக இருந்த ப. சுப்பராயனின் மகன் சுரேந்திரமோகன் குமாரமங்கலத்தின் மரணம்தான் அது. சேலம் மாவட்டம் குமாரமங்கலத்தைச் சேர்ந்த சுரேந்திரமோகன் குமாரமங்கலம் லண்டனில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படித்தவர். தமிழ்நாட்டின் அரசு தலைமை வழக்கறிஞராக பதவி வகித்தார். 1971 மக்களவைத் தேர்தலில் புதுச்சேரி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிலையில்தான் 1973 மே 31ஆம் தேதி நடந்த விமான விபத்தில் உயிரிழந்தார். சென்னையிலிருந்து டெல்லிக்கு இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் போயிங் விமானம் புறப்பட்டது. இரவு 9:52 மணிக்கு விமானம் டெல்லி சென்றிருக்க வேண்டும். அதற்கு 30 நிமிடத்துக்கு முன்பாக விமான நிலையத்துடன் விமானத்துக்கு இருந்த ரேடியோ தொடர்பு துண்டிக்கப்பட்டது. சிறிது நேரத்தில் விமானம் தெற்கு டெல்லியில் வசந்த் விஹார் என்ற இடத்தில் விழுந்து தூள் தூளாக சிதறியது. விபத்துக்குள்ளான அந்த விமானத்தில் தான் மத்திய அமைச்சர் மோகன் குமாரமங்கலம், கோவையைச் சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சி பிரமுகரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாலதண்டாயுதம் ஆகியோரும் பயணம் செய்தனர். மோகன் குமாரமங்கலம், பாலதண்டாயுதம் உட்பட 48 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். 17 பேர் மட்டும் காயங்களுடன் உயிர் தப்பினர். உயிர் தப்பியவர்களில் மத்திய இணையமைச்சர் பாலகோவிந்த வர்மா, தமிழ்நாட்டைச் சேர்ந்த காங்கிரஸ் MP விஜயலட்சுமி ஆகியோர் அடக்கம். இவரது மகன் ரங்கராஜன் குமாரமங்கலம் பின்னாளில் நரசிம்மராவ் வாஜ்பாய் அரசுகளில் அமைச்சராக பதவி வகித்தவர்.
மகள் லலிதா குமாரமங்கலம் தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவராக இருந்தவர். ரங்கராஜன் குமாரமங்கலத்தின் மகனுக்கும் மோகன் குமாரமங்கலம் என்றே பெயரிட்டனர். 40 ஆண்டுகளுக்கு பிறகு மோகன் குமாரமங்கலத்தின் குடும்பத்தில் மீண்டும் ஒரு விமான விபத்து சோகம் ஏற்பட்டது. ரங்கராஜன் குமாரமங்கலத்தின் சகோதரியான உமா முகர்ஜியின் மகன் முக்தேஷ் முகர்ஜியும் அவரது மனைவி ஜியா அமாவோ பாயும் MH307 மலேசிய விமானத்தில் பயணம் செய்தபோது விமானம் திடீரென மாயமானது. மோகன் குமாரமங்கலம் குடும்பத்தில் இப்படியாக விமான விபத்து அரங்கேறியது என்றால், காங்கிரசின் தூணாக கருதப்பட்ட இந்திரா காந்தியின் குடும்பத்தில் ஒருவர் விமான விபத்தில் பலியாகி காங்கிரஸ் பேரியக்கத்தையே அசைத்து பார்த்தது. இந்திரா காந்தியின் அரசியல் வாரிசு என்றெல்லாம் கருதப்பட்ட சஞ்சய் காந்தியின் இறப்பு இப்படி கோரமாக அமையும் என்று யாரும் நினைத்து கூட பார்த்திருக்கவில்லை. அரசியலில் தாயாருக்கு துணையாக இருந்து வந்த சஞ்சய் காந்தி பல்வேறு முக்கிய தருணங்களில் இந்திரா காந்தியின் மனசாட்சியாகவே செயல்பட்டவர். மாருதி கார் தொழிற்சாலையை தொடங்கி வந்தார். அத்துடன் சிறிய விமானங்களை ஓட்டுவதற்கும் பயிற்சி பெற்று தேறினார். விமானம் ஓட்டுவோருக்கான சங்கத்தில் உறுப்பினராகவும் இருந்தார். காலை வேளையில் சிறிய ரக விமானத்தில் ஏறி டெல்லியை ஒரு சுற்று சுட்டிவிட்டு திரும்புவது சஞ்சய் காந்தியின் பொழுதுபோக்கு. அப்படியாக 1980 ஜூன் 23ஆம் தேதி காலை சிறிய விமானத்தில் ஏறி டெல்லி மீது பறந்தார் சஞ்சய் காந்தி. சஞ்சய் பயணம் செய்த விமானம் புஷ்பக் என்ற சிறிய வகை பயிற்சி விமானம். சஞ்சய் காந்தியுடன் விமான பயிற்சியாளர் சக்சேனாவும் அவருடன் பயணம் செய்தார். விமானத்தை சஞ்சய் காந்தி ஓட்டினார். காலை 8 மணிக்கு விமானம் புறப்பட்டது. இந்திரா காந்தி வீட்டுக்கு மேல் விமானம் பறந்து சென்றது. சிறிது நேரத்திற்கெல்லாம் விமானம் நொறுங்கி விழுந்தது. 12 வெலிங்டன் கிரசன்ட் என்ற இடத்தில் உள்ள சஞ்சய் வீட்டுக்கு பின்புறத்திலேயே விமானம் விழுந்தது. விபத்து நடந்த இடம் நாடாளுமன்றத்தில் இருந்து 2 மைல் தொலைவிலேயே இருந்தது. விமானம் 3 முறை வட்டமிட்டதாகவும் 4வது முறை வட்டமிடும் போது மரத்தில் மோதி நொறுங்கி விழுந்ததாகவும் விபத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறினார்கள். விபத்து நடந்த இடத்திலேயே சஞ்சய் காந்தி இறந்து விட்டார் என்ற தகவல் வெளியானது. சஞ்சய் காந்தியுடன் பயணம் செய்த சக்சேனாவும் மரணமடைந்தார். சஞ்சய் காந்தியின் உடல் இந்திரா காந்தியின் இல்லத்துக்கு பகல் 1:40 மணி அளவில் கொண்டு செல்லப்பட்டது. சஞ்சய் காந்தியின் உடலை பார்த்ததும் இந்திரா காந்தி துயர் மிகுதியால் கதறி அழுதார். டெல்லியில் கடைகள் மூடப்பட்டன. அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள் என அனைவரும் சாறை சாறையாக வந்து சஞ்சய் காந்திக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். இறுதி ஊர்வலம் யமுனை நதிக்கரையை அடைந்து அங்கு நேரு சமாதிக்கு அருகே அமைக்கப்பட்ட இடத்தில் சஞ்சய் காந்தி உடல் தகனம் செய்யப்பட்டது. இந்திரா காந்தி மீதான காழ்ப்புணர்ச்சியில் திட்டமிட்டு சஞ்சய் காந்தி கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் பேசப்பட்டது. ஆனால் விமானம் நொறுங்கி கிடந்த இடத்துக்கு இந்திரா காந்தி 2 முறை சென்றதாக கூறப்படுவது ஏன் என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டது. எனினும் அரசியலில் தனக்கு ஆதரவாக இருந்த மகன் இப்போது இல்லை என்றாகிவிட்ட நிலையில் விமான ஓட்டியாக வேலை பார்த்த ராஜீவ் காந்தி தனது பணியை ராஜினாமா செய்துவிட்டு தாயாருடன் இருக்க ஆரம்பித்தார். பச்சிலம் குழந்தையாக வருண் காந்தி இருந்தபோது சஞ்சய் விமான விபத்தில் உயிரிழந்ததால் மேனகா காந்தி தன் வாழ்க்கையே சூனியமாக்கப்பட்டதை போன்று உணர்ந்தார். சஞ்சய் காந்தியின் கோர மரணத்துக்கு பிறகு நாட்டில் பெரிய விபத்து இல்லை என்றுதான் பலரும் நினைத்தனர். ஆனால் பஞ்சாப் ஆளுநராக இருந்த சுரேந்திரநாத் உள்ளிட்டோர் 1994ஆம் ஆண்டு ஜூலை 9 அன்று விமான விபத்தில் மரணமடைந்தது அதனை மாற்றி அமைத்தது. 14 இருக்கைகள் கொண்ட பேச்கிராஃப்ட் விமானத்தில் சண்டிகரிலிருந்து இமாச்சல பிரதேச மாநிலம் குழுவுக்கு சென்று கொண்டிருந்தார் ஆளுநர் சுரேந்திரநாத். இவர் இமாச்சல பிரதேச மாநிலத்துக்கும் கூடுதல் ஆளுநராக பணியாற்றிக் கொண்டிருந்தார். இந்த நிலையில்தான் இவர்கள் பயணித்த விமானம் திடீரென தனது பாதையிலிருந்து விலகி வேறு திசையில் பயணிக்க ஆரம்பித்தது. அடர்ந்த மூடு பணியில் அதன் பாதையை கண்டுபிடிக்க முடியாமல் உயரமான மலைப்பகுதியை நோக்கி பறந்தது. இந்த நிலையில்தான் மண்டி மாவட்டத்தில் உள்ள கம்ருநாக் மலைத்தொடரில் விழுந்து நொறுங்கியது விமானம். இந்த கோர விபத்தில் ஆளுநர் சுரேந்திரநாத், அவரது மனைவி கார்கி தேவி, குடும்ப உறுப்பினர்கள் 8 பேர் என மொத்தம் 13 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. தொழில்நுட்ப கோளாறு அல்லது விமானியின் பிழை காரணமாகவே விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடும் என்று தெரிவித்தனர் சிவில் விமான போக்குவரத்து அதிகாரிகள். இந்த விபத்து நிகழ்ந்த அடுத்த 3வது ஆண்டில் இதே போன்றதொரு விபத்து அருணாச்சல பிரதேசத்தில் நடந்தது. அருணாச்சல பிரதேசத்தில் நடந்த விபத்துக்கும் தற்போது குன்னூரில் நடைபெற்ற விபத்துக்கும் இருக்கும் ஒற்றுமையே, இரண்டிலும் ராணுவ அதிகாரிகள் பயணித்தனர் என்பதும், இரண்டிலும் மோசமான வானிலை காரணமாகவே விபத்து நடந்திருக்கலாம் என்பதும் தான். மோசமான வானிலை காரணமாக பனிமூடிய மலையில் மோதி ராணுவ ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியதில் பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் NVN சோமு மற்றும் மேஜர் ஜெனரல் ரமேஷ் சந்திரா நக்பால் மற்றும் விமான ஓட்டிகள் 2 உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். 60 வயதான அமைச்சர் NVN சோமு திமுகவை சேர்ந்தவர். சுமார் 40 ஆண்டுகால அரசியல் அனுபவம் மிக்கவர். ஐக்கிய குஜராத் அமைச்சரவையில் பாதுகாப்புத்துறை இணையமைச்சராக இருந்தபோதுதான் 1997 நவம்பர் 14 அன்று வடகிழக்கு பகுதிகளுக்கு 2 நாள் பயணமாக மேஜர் ஜெனரலுடன் பயணித்திருந்தார். லுங்கார் செக்டரில் உள்ள தவாங்கில் இருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் போதே ஹெலிகாப்டருடனான கட்டுப்பாட்டு அறையின் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. காலை 9:20 மணி அளவில் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என்றும், ஆனால் மோசமான வானிலையால் பகல் 11 மணி அளவிலேயே உடல்கள் கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அந்த விபத்துக்கு பிறகு எண்ணற்ற விபத்துக்கள் நடந்திருந்தாலும் ராணுவ உயரதிகாரிகள் உயிரிழப்பது சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் பெரிய அளவில் நிகழ்ந்திருக்கிறது. 1993ஆம் ஆண்டு மே 7ஆம் தேதி சிக்கிம் அருகே நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் கிழக்கு மண்டல கட்டளை அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் ஜமீல் முகமது, அவரது மனைவி உள்ளிட்டோர் உயிரிழந்தனர். இதில் கவனிக்கத்தக்க விஷயமே அவர்களும் MI-17 ரக ஹெலிகாப்டரை பயன்படுத்தி இருந்தனர் என்பதுதான். அந்த விபத்தில் ராணுவ உதவியாளர் கலோனல் MN அகமது, லெப்டினன்ட் லட்சுமண் தியாகி, ஹவில்தார் S வாசுதேவன் உள்ளிட்டோரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். அப்போதும் மோசமான வானிலையே விபத்துக்கு காரணம் என்று சொல்லப்பட்டது. 1997இல் அமைச்சர் NVN சோமு உட்பட 4 பேர் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த நிலையில் 2001 செப்டம்பர் 30இல் நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் 8 பேர் உயிரிழந்தது நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. மக்களவை தேர்தலுக்கு முன்பு மூத்த நாடாளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் பிரதமர் வேட்பாளராக கருதப்பட்டவருமான மாதவராவ் சிந்தியா கான்பூரில் ஒரு பேரணியில் உரையாற்றுவதற்காக சென்று கொண்டிருந்தார். ஜிண்டால் ஷிப்ஸுக்கு சொந்தமான சாட்டர் விமானத்தில் பகல் 12:39 மணிக்கு புறப்பட்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கான்பூருக்கு சென்று பொதுக்கூட்டங்களில் உரையாற்றுவதுதான் அவரது திட்டமாக இருந்தது. விமானம் பகல் 1:50 மணிக்கு கான்பூர் சென்றடைந்திருக்க வேண்டும். ஆனால் 1:20 மணி அளவில் கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்புகள் துண்டிக்கப்பட்டு விட்டன.
உத்தரப்பிரதேசத்தின் மைன்புரி மாவட்டத்தில் உள்ள மோட்டா கிராமம் அருகே விமானம் விழுந்து நொறுங்கியதில் 4 ஊடகவியலாளர்கள் உட்பட அதில் பயணம் செய்த 8 பேரும் உயிரிழந்தனர். கனமழையால் மோசமான வானிலை நிலவியதே விபத்துக்கு காரணம் என்று காவல் கண்காணிப்பு அதிகாரி ஸ்ரீதர் பிரதாப் தெரிவித்தார். விமான விபத்துக்கள், பயங்கரவாத தாக்குதல்கள் உள்ளிட்டவை காங்கிரஸ் வரலாற்றின் நெடுகிலும் உள்ளன. அப்படித்தான் மாதவராவ் சிந்தியா உள்ளிட்டோர் உயிரிழந்ததும் பார்க்கப்பட்டது. 2002ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தின் மிகவும் பிரபலமான முகமாக பார்க்கப்பட்ட அப்போதைய மக்களவை சபாநாயகர் GMC பாலயோகி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்ததும் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. உண்மையில் அவருக்கு சொந்தமான ஹெலிகாப்டரில் பறந்து கொண்டிருந்த போதுதான் விபத்து நிகழ்ந்தது. பீமாவரத்திலிருந்து ஆந்திரா தலைநகர் ஹைதராபாத் நோக்கி பறந்து கொண்டிருந்த போது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கொவரலங்கா கிராமத்தின் அருகே உள்ள குளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது. மக்களவை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பட்டியலினத்தவர் பாலயோகிதான். இது ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு கிடைத்த அங்கீகாரமாக பார்க்கப்பட்ட சமயத்தில்தான் இந்த விபத்து நிகழ்ந்து பாலயோகி மரணமடைந்தார். பாலயோகியின் மரணத்துக்கு பிறகு வேறொரு துயரத்தையும் ஆந்திரா சந்தித்தது. அது ஆந்திர முதலமைச்சராக இருந்த YS ராஜசேகர ரெட்டியின் மரணம். 2009ஆம் ஆண்டு முதலமைச்சராக ஆட்சியில் இருந்த போதுதான் இந்த விபத்து நிகழ்ந்தது. ஹைதராபாத்தின் பேகம்பேட் விமான தளத்திலிருந்து புறப்பட்ட பெல் 430 ஹெலிகாப்டர் தெற்கே சித்தூர் நோக்கி செல்வதற்கு திட்டமிட்டும் கர்னூலை கடந்து ஆத்மகூர் நோக்கி கிழக்கு திசையில் பயணிக்க ஆரம்பித்தது. மோசமான வானிலையே இதற்கு காரணம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு முன்பும் ஒருமுறை YSR பயணித்த ஹெலிகாப்டர் மோசமான வானிலை காரணமாக அவசரமாக பள்ளி மைதானம் ஒன்றில் தரையிறக்கப்பட்டு பின்னர் பயணித்தது. ஆனால் இந்த முறை ஹெலிகாப்டர் அப்படி தரையிறக்கப்படவில்லை. ஹெலிகாப்டரின் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. சுமார் 20 மணி நேரத்துக்கு பிறகே விபத்து உறுதி செய்யப்பட்டு உடல்கள் மீட்கப்பட்டன. YSR-உடன் பயணித்த அனைவரும் உயிரிழந்தனர். ஆந்திர முதலமைச்சரை பலிகொண்ட ஹெலிகாப்டர் விபத்தை போலவே 2011ஆம் ஆண்டு அருணாச்சல பிரதேச மாநில முதலமைச்சர் பயணித்த விமானமும் விபத்துக்குள்ளானது. யூரோகாப்டர் B-18 ரக ஹெலிகாப்டர் பயண சேவைக்கு முதலாக பயன்படுத்தப்பட்ட ஓராண்டில் விபத்து நிகழ்ந்திருந்தது. தவாங் ஹெலிபேடில் இருந்து காலை 9:56 மணிக்கு புறப்பட்ட ஹெலிகாப்டர் இட்டாநகர் ராஜ்பவன் ஹெலிபேடில் காலை 11:30 மணிக்கு தரையிறங்க திட்டமிடப்பட்டது. ஆனால் தொடர்பு துண்டிக்கப்பட்டு காணாமல் போனது. விமானத்தில் முதலமைச்சர் காண்டுவுடன் விமானி மற்றும் துணை விமானி, பாதுகாப்பு அதிகாரி என 5 பேர் பயணித்தனர். 13,700 அடி உயரத்தில் அமைந்துள்ள செலா கணவாய் வழியாக ஹெலிகாப்டர் பறந்து கொண்டிருந்த போது தொடர்பு துண்டிக்கப்பட்டது. சுமார் 1 வாரம் நடத்திய தீவிர தேடுதல் பணிக்கு பிறகு சீன எல்லைக்கு அருகிலுள்ள லுக்குதாங் பகுதியில் ஹெலிகாப்டரின் உடைந்த பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. தேடுதல் பணியில் 3000 பாதுகாப்பு படையினர் உட்பட சுமார் 10,000 பேர் ஈடுபடுத்தப்பட்டனர். இந்தியாவிலேயே ஹெலிகாப்டர் விபத்தை கண்டறிய நடத்தப்பட்ட மிகப்பெரிய தேடுதல் வேட்டை அதுதான். அதன் பிறகே டார்ஜி காண்டு உள்ளிட்டோர் உயிரிழந்ததை மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் உறுதிப்படுத்தினார். இந்தியாவில் அரசியல் பிரபலங்களுக்கு விமான விபத்துகளில் இப்படியொரு துயரம் என்றால், சினிமாவிலிருந்து அரசியல் பிரவேசம் செய்ய நினைத்த பிரபல நடிகைக்கும் இதே நிலை ஏற்பட்டது. 2004ஆம் ஆண்டு பாஜகவுக்காக தேர்தல் பிரச்சாரத்துக்கு சென்ற நடிகை சௌந்தர்யா அந்த கோர விபத்தில் உயிரிழந்தார். 32 வயதான நடிகை சௌந்தர்யா தென்னிந்திய மொழிகளில் பிரபலமான நடிகையாக வலம் வந்தார். அந்த ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு ஆதரவாக கர்நாடகத்தில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். ஆந்திர மாநிலம் கரீம்நகரில் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சார கூட்டத்தில் பேசுவதற்காக ஏப்ரல் 17ஆம் தேதி காலை 11:05 மணிக்கு பெங்களூருவிலிருந்து 4 பேர் அமர்ந்து செல்லக்கூடிய சிறிய விமானத்தில் கிளம்பினார். உடன் அவரது சகோதரர் அமர்நாத் மற்றும் பாஜக நிர்வாகி ஒருவரும் சென்றனர். ஆனால் அந்த விமானம் பத்திரமாக தரையிறங்கவில்லை. துரதிருஷ்டவசமாக விமானம் புறப்பட்டு 100 அடி உயரம் மேலெழுந்த நிலையில் அருகே இருந்த பல்கலைக்கழக வளாகத்தில் விழுந்து நொறுங்கியது. விமானத்தில் இருந்த நடிகை சௌந்தர்யா உட்பட 4 பேரும் உடல் கருகி உயிரிழந்தனர். விமான விபத்தில் பலியானவர்கள் ஒருவரம் என்றால், விமான விபத்திலிருந்து தப்பித்தவர்களும் உண்டு. 1990களில் நடந்த விபத்தில் உயிர் தப்பிய கேப்டன் தீபக் சாத், 1977இல் முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய், விஜய் துங்கன் உள்ளிட்டோர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். 2004இல் குஜராத்தின் மூத்த காங்கிரஸ் தலைவர் அகமது பட்டேல், பிருத்விராஜ் சௌகான், குமாரி செல்ஜா ஆகியோர் நூலிலையில் உயிர் தப்பியதும் உண்டு. ஆனாலும் இந்தியாவில் அண்மை காலமாக ராணுவ ஹெலிகாப்டர்கள் விபத்துக்குள்ளாவது அதிகரித்துள்ளதை மறுத்துவிட முடியாது. விபத்துகள் எதிர்பாராத சூழலில் நிகழ்வதென்றாலும், நாட்டில் விமானம் மற்றும் ஹெலிகாப்டர்களின் தரத்தை பரிசோதிக்க வேண்டிய இடத்துக்கு நாம் வந்துவிட்டோம் என்பதை நடக்கும் நிகழ்வுகள் உறுதிப்படுத்துகின்றன.